சூரியகாந்தம் வர்சஸ் சந்திரகாந்தம். மேஜிக் கட்டில்னால சந்திரகாந்தம் எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படின்றத பாத்தீங்கல்ல? ஒருவேளை பார்க்கலன்னா உடனே கீழ இருக்கிற லிங்க் பிரஸ் பண்ணி அந்த எபிசோட் பார்த்து ஹாயா என்ஜாய் பண்ணுங்க. பேராசை மருமகளும் மேஜிக் மோதிரம். ஒரு நாள் சந்திரகாந்தம் காலையில எந்திரிச்சு எங்கேயோ ரெடி ஆயிட்டு இருந்தா. அத பார்த்த சூரியகாந்தம், என்னடி இது, எப்பவும் இல்லாம இன்னைக்கு என்ன இவ்ளோ ரெடி ஆயிட்டு இருக்க? எங்கயோ போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. அது அத்தை, உங்களுக்கே தெரியும்ல, நம்ம ஊர்ல திருவிழா ஆரம்பிச்சிருக்காங்க, நான் போயிட்டு வரேன். நீ திருவிழா பார்க்க போறியா இல்ல எப்பவும் போல அங்க போய் விளையாட போறியா? எவ்வளோ வாட்டி நீ பணத்தை தொலைச்சாலும் உனக்கு அறிவே வராது இல்லடி அப்படின்னு சூரியகாந்தம் சொல்லிட்டே இருந்தாலும் சந்திரகாந்தம் அத காதுக்கே வாங்காம அவ பாட்டுக்கு அவ ரெடியாகி திருவிழாக்கு போயிட்டா. அந்த திருவிழால ரிங் விளையாட்டுனா சந்திரகாந்தம்க்கு ரொம்ப பிடிக்கும். அதுல ஜெயிச்சவங்களுக்கு வெச்சதை விட 2 மடங்கு பணம் கிடைக்கும். அதனாலதான் சந்திரகாந்தம் அந்த விளையாட்ட விளையாட போனா. இத பாரு, இந்த வாட்டி நான் நிச்சயமா ஜெயிப்பேன் அப்படின்னு ரிங்க போட்டா. அந்த ரிங்கு குறி தப்பிடுச்சு. மறுபடியும் ரிங்கு போட்டா, அதுவுமே குறி தப்பிடுச்சு. இப்படி சந்திரகாந்தம் எடுத்துட்டு வந்த மொத்த பணத்தையும் தொலைச்சிட்டா. ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டா. அழுதுகிட்டே இருந்த சந்திரகாந்தம் பார்த்து சூரியகாந்தம் கேட்டாங்க, என்னடி ஆச்சு? எப்பவும் போல நீ பைசாவை தொலைச்சிட்டு வந்திருக்க, அவ்வளவுதானே? இவங்களுக்கு இப்படி தெரிஞ்சதுப்பா அப்படின்னு யோசிக்கும் போது சந்திரகாந்தம், ஆமா அத்தை, அந்த கடைக்காரன் என்ன ரொம்ப மோசம் பண்றான். நான் கொண்டு போன எல்லா காசும் காலி. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இந்த விஷயம் அப்படின்னு கேட்டா. எனக்கு எல்லாமே அப்படியே தெரியும், விடு அப்படின்னு சொன்னாங்க. இத பாருங்க அத, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருந்தா குடுக்கறீங்களா? நான் ஆட்டத்துல ஜெயிச்சு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னா. இவ்ளோ நடந்தும் உனக்கு புத்தியே வரல, மறுபடியும் என்கிட்டயே கேக்குறியா? என்கிட்ட எந்த பைசாவும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை, உங்க பையன் எனக்கு கடனா கொடுத்த பணம். இப்ப அது இல்லன்னு சொல்லனா உங்க பையன் கையால எனக்கு ஆயுத பூஜைதான். உங்களை கையிட்டு கும்பிடுற அத்தை, ஏதாவது பணம் வந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டா. இவ்ளோ சொல்றியே, மறுபடியும் ஆட்டத்துல ஜெயிப்பேன் என்னடி நம்பிக்கை? இந்த பணம் கூட போயிட்டா எப்படி? இந்த வாட்டி நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். ஏன்னா ஜாதகத்துல எழுதிருக்காங்க, யார்கிட்டயாவது பணம் வாங்கி நான் என்ன செஞ்சாலும் நடக்கும்னு. இது வரைக்கும் என் பணத்துலதான் விளையாடுனேன் பாருங்க. இப்ப நீங்க பணத்தை கொடுத்தா இப்படி போய் அப்படி ஜெயிச்சிட்டு வரேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சினா. மருமகளோட வருத்தத்தை பார்க்க முடியாம சூரியகாந்தம் உள்ள போய் ஒரு மோதிரத்தை கொண்டு வந்தாங்க. இத பாரு, என்கிட்ட பணம் இல்ல, ஆனா இந்த மோதிரம் இருக்கு. இத வித்து பணம் வாங்கணும்னு சொல்றீங்களா அத்தை? இத வித்தா ஒரு பைசா கூட வராது. அவசரப்படாதடி, சொல்றத கேளு. இத வித்தா பணம் வராதுல்ல, இதுவே உனக்கு பணத்தை குடுக்கும். இந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டு விளையாடுனன்னு வச்சுக்கோ, ஒரு ஆட்டத்துல கூட தோத்து போக மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை சந்திரகாந்தாவுக்கு கொடுத்தாங்க. ஆச்சரியமா அந்த மோதிரத்தையே பார்த்துட்டு இருந்த சந்திரகாந்தா கிட்ட, இத பாரு, ஒரு நிபந்தனை, பேராசை வேணாம். நீ தொலைச்ச பணத்தை திருப்பி சம்பாதிக்கிற வரைக்கும் மட்டும் ஆடணும், புரிஞ்சுதா? இல்லன்னா இந்த மோதிரத்துக்கு என்ன பண்ணணும் நல்லாவே தெரியும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தாங்க. சரி அத்தை, இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சந்திரகாந்தம் அந்த மோதிரத்தை வச்சு எந்த கடையில அவ ரிங்க விளையாட்ட தோத்தாளோ அதே கடைக்கே போனா. சந்திரகாந்தம் பார்த்தாவன், என்ன மேடம், மறுபடியும் வந்துட்டீங்களா பணத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சிரிச்சான். கோவமா பார்த்த சந்திரகாந்தம் அவகிட்ட இருந்த பணத்தை கொடுத்து மனசுக்குள்ள, இவ்ளோ நாள் என்ன எவ்ளோ அளவச்சல, இப்ப பாரு இந்த மோதிரம் உன்னை எப்படி அளவைக்குதுன்னு அப்படின்னு மறுபடியும் ரிங் போட்டா. ஆச்சரியம், சந்திரகாந்தம் போட்ட ஒவ்வொரு ரிங்கும் பணத்து மேலேயே விழுந்தது. அப்படியே சந்திரகாந்தம் அன்னைக்கு தொலைச்ச எல்லா பணத்தையும் சம்பாரிச்சிட்டா. அப்போ அத்தை சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்தது. ஆனா சந்திரகாந்தம் அந்த மோதிரத்துக்கிட்ட சொன்னா, இத பாரு, இந்த இடத்துல 3 வருஷமா ரொம்ப பணத்தை தொலைச்சிட்டேன்.
அத நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது. அது எல்லாத்தையும் சம்பாரிச்ச பிறகு இங்க இருந்து போலாம். கொஞ்சம் என் கூட கோஆபரேட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு ரிங்க போட்டா. மறுபடியும் அந்த ரிங் பணத்து மேலேயே போய் விழுந்ததுனால சந்திரகாந்தம் நிறைய பணத்தை சம்பாரிச்சா. அந்த மோதிரம் அவளுக்கு உதவி பண்ற விஷயம் அவளுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அத்தாடி, இப்ப வரைக்கும் நான் தொலைச்ச பணம் எல்லாமே சம்பாரிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அந்த ஷாப்காரன், அடா மேடம், இவ்வளவு போத விடுங்க, நான் உங்ககிட்ட ஆட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு சந்திரகாந்தம், இத பாரு, இந்த வாட்டி என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் வைக்கிறேன், இதுதான் கடைசி வாட்டி அப்படின்னு சொன்னான். சரின்னு சொன்னா அந்த கடைக்காரன். அப்போ சந்திரகாந்தம் அந்த மோதிரத்துக்கிட்ட இப்படி சொன்னான், இப்ப வரைக்கும் நான் தோத்து போன பணம் எல்லாமே வந்துருச்சு. இப்ப நான் வருங்காலத்துல தோத்து போற பணத்துக்காக ஆடுறேன். இதே கடைசி வாட்டி ஆடுறேன், சரியா? இன்னொரு வாட்டி என் கூட கோஆபரேட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அந்த மோதிரத்துக்கு முத்த கொடுத்து அவகிட்ட இருந்த எல்லா பணத்தையும் அந்த ஆட்டத்துல வச்சு ரிங் போட்டா. அந்த ரிங் அப்படியே பறந்துட்டே போய் ஒரு குட்டி பிஸ்கட் மேல விழுந்தது. ஆச்சரியப்பட்டா சந்திரகாந்தம். ஆனந்தத்துல கூச்சல் போட்டா அந்த கடைக்காரன். பணம் மொத்தத்தையும் தொலைச்சதுனால சந்திரகாந்தம்க்கு முதல்ல அழுக வந்தது. அதுக்கப்புறம் அந்த மோதிரத்து மேல ரொம்ப கோவம் வந்தது. கடைசியில வீட்டுக்கு போனா. இத பாருங்க அத்தை, இந்த மோதிரம் எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. இதனால என்னோட பணம் எல்லாம் போச்சு. உங்க பையன் கேட்டா உங்க மேலயே சொல்றேன், சரியா? அப்படின்னு அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்தா. இத பாரு மருமகளே, அங்க என்ன நடந்துச்சோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு சந்திரகாந்தம், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதா? அப்படின்னா அது வரைக்கும் பணத்தை கொடுத்த அந்த மோதிரம் கடைசியில ஏன் எல்லா பணத்தையும் போற மாதிரி செஞ்சது அப்படின்னு கேட்டா. அடியே என் மகாராணியே, நீ எதிர்காலத்துல தொலைக்கிற பணம் எல்லாம் உனக்கு வேணும்னா நீ முதல்ல அந்த பணத்தை தொலைக்கணும் இல்லையாடி? அந்த வேலையை தான் பார்த்திருக்கு இந்த மோதிரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? ஐயோ, என்னோட புத்தியால முதலுக்கே மோசமாச்சு. இப்ப என்னோட வீட்டுக்கார கையில எனக்கு ஆயுத பூஜைதான் அப்படின்னு அழுதா. இந்த எபிசோடு கூட உங்களை ரொம்ப சிரிக்க வச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அப்புறம் ஏன் யோசிக்கிறீங்க? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு சூரியகாந்தம் பிடிக்குமா இல்ல சந்திரகாந்தம் பிடிக்குமா? கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க. உங்களை சந்தோஷப்படுத்துற இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக பாத்துக்கிட்டே இருங்க காக்கா டிவி.